ஸோ ஹலோ கைஸ். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ PO3 பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸை வந்து பார்த்துட்டு அதை பற்றின இருக்கிற ஒரு மாடலை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். எந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் செலக்ட் பண்ணணும், எப்படி PO3 யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கைஸ், இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஒரு நல்ல வீக். ரொம்ப நல்லாவே போச்சு. இன்ஃபேக்ட் வந்து என்னோட லைவ் ஓட வீடியோஸையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். லைவ் ட்ரேடிங் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டி பற்றின அப்டேட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க எப்படி இன்ஃபேக்ட் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ண ஒரு மெம்பரையும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி அப்டேட்ஸ் ப்ளஸ் அனாலிசிஸ்லாம் கூட நான் போஸ்ட் பண்ணுவேன் டெலிகிராமில். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அக்டோபர் பேட்சோட என்ரோல்மெண்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு PO3னா என்ன? PO3னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸோட கேண்டில் இங்கே பார்க்குறீங்க. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த கேண்டில்ஸ் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே ரைட்டில் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில். இப்போது இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது எப்போவுமே மார்க்கெட்டில் என்ன பண்ணுவான்னா, அக்யூமுலேட் பண்ணுவான். லைக் ஒரு கன்சால்டேஷன் பண்ணுவான். அக்யூமுலேஷன், அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே போயிருக்கா, இந்த விக்கை தான் மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் ஒரு கேண்டிலோட ப்ரைஸ் ஆக்ஷன். நார்மலாக எல்லா கேண்டிலுமே வந்து அப்படியே மேலே ட்ரேட் ஆகிட்டோ இல்லைனா வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டோ வந்து போகிறத விட பாட்டம் விக் இல்லைனா டாப்பில் வந்து விக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகணும். ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை பீரிஷ் கேண்டிலுக்கு அப்சைடில் வந்து விக் வந்து கிரியேட் ஆகணும். அந்த விக்கை தான் மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த PO3 கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி மாடல் பார்க்க போகிறோன்னா, எவ்ரி 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸை போய்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். எவ்ரி 4 ஹவர்ஸ் கேண்டில்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எப்படி மார்க் பண்ணணுன்ட்டு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லைக் புல்லிஷான சைனில் இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்ம பைக்கான சினாரியோஸ் பார்க்கறதுனால 4 ஹவர்ஸ் கேண்டில் கீழே இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த 4 ஹவர்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. 4 ஹவர்ஸ்க்கு ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே மேனிப்புலேஷன் நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். எதில்? 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில். ஒன்ஸ் மேனிப்புலேஷன் நடந்துட்டு நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லைனா எனி கைண்ட் ஆஃப் CAST ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கான பை என்ட்ரிஸை நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்னல, இப்போ ஒரு கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே வந்து மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கணும் ஃபார் புல்லிஷ் சினாரியோ. பீரிஷ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பீரிஷாக இருக்குன்னா 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே மேனிப்புலேஷன் நடக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகணும். லைக் அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ இல்லை ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் செல் பார்க்கணும். இதுதான் வந்து மாடலுக்கான ரெஃபரன்ஸ். நான் சொல்கிறது PO3க்கான ரெஃபரன்ஸ். அக்யூமுலேஷன், அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போது எந்த 4 ஹவர்ஸ் கேண்டிலை யூஸ் பண்ணுறது அண்ட் ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டிலை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸை சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் கேண்டில் கீழே போய் பை பண்ணுங்க அப்படின்னு நான் போய் சொல்லிட்டேன்னா, பிகினர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, எல்லா 4 ஹவர்ஸ் கேண்டில் கீழேயும் வந்து பை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து லைக் தப்பாயிடும். அதுக்கு தான் நான் ஒரு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, CRTயை யூஸ் பண்ணலாம். அதாவது CRT வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கேண்டிலோட ஹை தென் லோ. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம செல்லுக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் பேரிஷாக இருக்குது. ஸோ செல் பார்க்குறோன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு அதே ரேஞ்ச்குள்ளேயே க்ளோஸ் வைக்கும்போது நம்ம நார்மலாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், தேர்ட் கேண்டிலில் ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும், இல்லை மோஸ்ட்லி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்த கேண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். கரெக்டாக? அந்த தேர்ட் கேண்டிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி என்ட்ரி மாடல் பார்க்க போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம், இந்த பேட்டர்னுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் என்னென்னா 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், பீரிஷாக இருக்கிற சினாரியோஸில் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கணும். தென் இன்சைட் ரேஞ்ச்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்போது நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸை போய் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரியை பார்க்க போகிறோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரிஸை பார்க்க போகிறோம். ஒன்ஸ் 4 ஹவர்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே ஒரு விக் வந்து மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ்க்கு விக் வந்து கிரியேட் ஆகணும், விச் இஸ் அ மேனிப்புலேஷன். அதுக்கப்புறமா ஒரு MSS பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இப்போ இந்த கேண்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷான சினாரியோஸில் இருக்குது. ஸோ ஒரு கேண்டிலோட ஹை தென் லோ. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ள ரேஞ்ச்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கான்.
ப்ளஸ் என்னென்னா கீழே வந்து கேண்டில் க்ளோஸர் ஆகல. அப்போ மோஸ்ட் லைக்லி தேர்ட் கேண்டில் நம்ம வந்து ஒரு புல்லிஷ்கான ஒரு சினாரியோஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போது அந்த 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் போய் மார்க் பண்ணணும். இப்போ க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நம்ம என்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு நான் ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு HTF அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா HTF PO3 2 degrees அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இவரோட இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ நம்ம 4 ஹவர்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் பார்க்கறதுனால கேண்டில் வந்து 4 ஹவர்ஸில் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் போட்டுட்டு இந்த கேண்டில் வந்து 4 ஹவர்ஸ்க்கு மாற்றிட்டீங்க, ப்ளஸ் என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அழகாக காமிச்சிரும் ஓப்பனிங் ப்ரைஸ் 4 ஹவர்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டர்லேயே காமிச்சிரும். அதை நீங்கள் டார்க்கின் கூட பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி டார்க்கின் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹவர்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் அது கீழே மேனிப்புலேட் ஆகிருக்கு. தென் ஒரு MSSும் நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் 4 ஹவர்ஸ் கேண்டில் நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது அப்படின்றது தெரியும். அடுத்த 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் வந்ததுக்கப்புறமா. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் 4 ஹவர்ஸ் கேண்டிலோட லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே மேனிப்புலேட் பண்ணிவிட்டு ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ மோஸ்ட் லைக்லி என்ன பண்ணுவான், இந்த நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் உங்களோட என்ட்ரிஸை நீங்கள் பார்க்கலாம். டேரெக்டாகவும் போடலாம், இல்லை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டும் போடலாம். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து கீழே மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் விக் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரிகர் ஆயிருக்கு. இப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் எப்படி டேரெக்டாக என்ட்ரு ஆக முடியும்? இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போய்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு 50% ஆஃப் த லெவலில் கூட நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு இந்த லோ கீழே உங்களோட எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக அந்த 15 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருப்பான். அப்போ நீங்கள் என்ட்ரின்னு ஒன்று போடுறீங்க அப்படின்னா இந்த 15 மினிட்ஸில் இங்கே தான் உங்களோட என்ட்ரி, இந்த லோ கீழே உங்களோட SL, நீங்கள் 1 to 2 RR அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் வரைக்குமே நீங்கள் வந்து பண்ணலாம். மார்க்கெட் அழகாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு பாருங்கள். என்னால் டேரெக்டாக என்ட்ரு ஆக முடியாது, நான் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் என்ட்ரு ஆவேன் அப்படின்னா எஸ், நீங்கள் 15 மினிட்ஸ்லேருந்து அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளேயே நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு என்ட்ரி மாடலை பார்க்கலாம். GBP USDயோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் புல்லிஷான சினாரியோவில் ஒரு 4 ஹவர்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் ப்ளஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட ஹை லோ, அந்த லோவில் ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ள இன்சைட் ரேஞ்சிலே க்ளோஸ் வச்சுருக்கான், CRT இருக்குது. ஸோ இந்த 4 ஹவர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். அப்போ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நம்ம 4 ஹவர்ஸ் இந்த கேண்டிலே வந்து மார்க் பண்ணிட்டான். இப்போ நான் இங்கேருந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஜம்ப் பண்ணுறேன். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட லோக்கு கீழே, அதாவது 4 ஹவர்ஸோட ப்ரீவியஸ் 4 ஹவர்ஸ் கேண்டிலோட லோ ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் வச்சிருக்கான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸோட கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே மேனிப்புலேஷன் நடக்குது. அதாவது பையில் இருக்கிறனால கீழே இந்த மாதிரி விக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகணும். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே மேனிப்புலேஷன் நடந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு CAST போட்டிருக்கான். CAST நடந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த CASTயில் என்ட்ரு ஆகலாம், இல்லை இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் கூட என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் இந்த 4 ஹவர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் தான் பிடிக்க போகிறீங்க. ஸோ 1 to 2 RR நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 3 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா EURUSD பீரிஷாக இருக்குது. ப்ரீவியஸ் 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ள ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சிருக்கான். அப்போ மோஸ்ட் லைக்லி தேர்ட் கேண்டில் மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம 4 ஹவர்ஸ்க்கு 15 மினிட்ஸில் தான் என்ட்ரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸில் நம்ம 15 மினிட்ஸில் மேனிப்புலேஷன் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸோட கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் உள்ள ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் போயிட்டு இங்கே ட்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் என்ட்ரி போகலாம், இல்லை இந்த 15 மினிட்ஸ் FEGயில் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது 1 மினிட்டில் போய்ட்டு திருப்பி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து போகலாம். கிட்ட வந்து 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் ஆகிட்டு இங்கே இருக்கிற லோவில் நம்மளோட இந்த 4 ஹவர்ஸ் கேண்டிலோட டிஸ்ட்ரிபியூஷன் கிளியராகவே முடிஞ்சிருச்சு. ரெண்டமாக ஏதோ ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு CRTயை யூஸ் பண்ணி PO3 வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி இன்னுமே நல்லாவே ஏறும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ டேரெக்டாக போய்ட்டு 4 ஹவர்ஸோட மார்க்கெட் புல்லிஷ்டில் இருக்குது, நான் பட்டன் வந்து 4 ஹவர்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே போய் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து மோஸ்ட் லைக்லி தப்பாக வந்து போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீ லெவலில் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த கீ லெவலில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 4 ஹவர்ஸ் PO3 பார்த்தா கூட அது வேலிடாக இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் 4 ஹவர்ஸ் கேண்டில் போகாமல் ஒன்ஸ் இந்த மாதிரி CRT வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு ஸ்வீப் பண்ணிவிட்டு லோக்கல்லே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா தேர்ட் கேண்டில் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.